ஸ்லீவு, இது ஃபேன்சி ஸ்லீவு, இதுலேயே இது கலர்ஸு பாரு அது பாரு இது வந்து 3200 டாப் கலரு. இது வந்து இது அங்கே இருக்குது பாரு. ஆனால் ஒரு கிஃப்ட் நல்லதாக கொடுக்குற மாதிரி ஸ்பெஷலான கிஃப்டாக பார்த்து 1100 சமையல் ரெடியா? ஹேமிஷா ரெடி ஆயிட்டு இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் வந்து நைட்டியை ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப சீப்பா நினைச்சு அது பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு ஒரு இப்படி வச்சு நைட்டி வச்சுட்டு இப்படி ஒரு குழந்தை இடுப்பு ஒரு சைடு இறங்கிட்டா ரெட்டு தாங்க மேட்சிங்கா ஒரு தோசை கரண்டி இடுப்புல ஒரு குழந்தை. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். இப்போதான் தினமும் காலைல நேரமாக எழுந்துடுறோம் இல்லைங்களா, அதனால் இன்னைக்கு காலைல நேரமாக எழுந்தாச்சு. மணி 6 தான் ஆகுது, ஆனால் நல்லாவே விடிஞ்சிருச்சு பாருங்களேன். பளிச்சுன்னு விடிஞ்சு போயிடுச்சு. ரெண்டு மூணு நாளாகவே உடம்பு சரியில்லைங்க, அதனால தான் வீடியோ வந்து சரியாக போட முடியல. இதுக்கு மேலே வந்து கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். அதுவும் டெய்லி மழை பெய்யுதுங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம தோட்டத்துலேயுமே வந்து எந்த வேலையுமே செய்ய முடியறதில்ல. ஏன்னா எல்லாம் ஈரமாக இருக்கிறதுனால எதுவுமே செய்ய முடியறதில்ல. அதனால தான் வீடியோவும் எடுக்கலை நான். இதுக்கு மேலே வந்து ரெகுலராக எப்பவும் போல் நம்ம வீடியோ கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். விகாஸுடைய ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் பஸ் கிடையாதுங்க, அதனால் நம்ம வந்து டவுன் பஸ்ஸில் தான் அனுப்பி வைக்கணும். இந்த டைமுக்கு பயங்கர கூட்டமாக இருக்கும். அதனால தான் நாங்கள் வந்து சலுப்பு பார்க்காம நம்ம கார்லேயே அனுப்பிச்சி வச்சிடுறது. நம்ம வினிஷா பொண்ணுக்கு வந்து வேலை கிடச்சிருச்சுங்க. ஹெச்ஆரில் தான் அவளுக்கு வந்து வேலை கிடச்சிருக்கு. அதனால் வந்து மண்டேலேருந்து அவள் வேலைக்கு போக போகிறா. அதுக்கு முன்னாடி வந்து நம்மளை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிறா. சரி, அவளுக்கு கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு சொல்லி கடைக்கு கூட்டிகிட்டு போனேன். அவள் மெயினாக வந்து சுடிதாரோ மற்ற ட்ரெஸ்ஸோ எதுவும் கேட்கல. எனக்கு வந்து நைட்டி தாம்மா வேணும்னு சொல்லி கேட்டால் எனக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுச்சு. சரி, 2 நைட்டியாவது எடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவளை வந்து டவுனுக்கு கூட்டிகிட்டு போனேன் நான். எப்போவுமே வந்து நாயுடு ஹால்லே எடுக்கிறோமே. இந்த ட்ரிப் வந்து பொம்மிஸில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொம்மிஸில் போய் பார்த்தோம். அதுக்கப்புறம் அந்த அந்த லைன்லேயே இருக்கிற கடைகளில் போய் பார்த்தோங்க. அங்கேயுமே வந்து நைட்டிஸ் எல்லாமே ரொம்ப நல்லதாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து எனக்கு என்னமோ நாயுடு ஹாலோட இங்கே ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லை மெட்டீரியலுக்காக அந்த மாதிரி ரேட்டாக இருந்துச்சோ என்னவோ தெரியல. ஃபஸ்ட்டு போன வேகத்தில் நானும் அவளும் நிறைய நைட்டிஸ் எடுத்து வச்சிட்டோம். பாருங்களேன், அவள் போய் பார்க்குறா அந்த டிசைனை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சி போச்சு அவளுக்கு. பாருங்கள், எல்லாத்தையும் எடுத்து காட்டினதும் இதில் இந்த டிசைன் நல்லா இருக்குது, அந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சிட்டா. ஆனால் ரேட்டை பார்த்தா இந்த டிசைன்லாம் வந்து 1500 போட்டுருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ ரேட்டாக இருக்குது. சரி வேண்டாம், நம்ம நாயுடு ஹாலில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வேணான்னு வச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் வேண்டான்னு சொல்லிட்டு வரத்துக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் காட்டினாங்க, நம்ம வேண்டான்னு சொல்லிட்டு வரோமே அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அப்புறம் வினிஷா வந்து இல்லைங்க, 2 எடுத்து வைங்க, நாங்கள் பார்த்துட்டு வேணும்னா வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி விண்டோ ஷாப்பிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடையில் இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக வேண்டான்னு சொல்லிட்டு வருவாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ, இப்போ இவ்வளோ நேரம் பார்க்குறோமே, நம்ம எடுக்காமல் வரோமே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மாதிரி எத்தனை பேருக்கு அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படிங்கிறது தெரியல, அதனால தான் கேட்குறேன். அடுத்ததாக வந்து சாந்தம் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்துலேயே தாங்க இந்த கடை இருந்துச்சு, உலமகள்னு சொல்லிட்டு. இந்த பொண்ணு வந்து நம்ம கோயம்புத்தூரில் படித்த பொண்ணு தான், இவங்களுக்கு சீனியர் பொண்ணு இந்த பொண்ணு. அதனால தான் இங்கே போய் எடுக்கலாம், வாமா போய் பார்க்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனால். இங்கேயுமே ட்ரெஸ்ஸு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்தோம். இங்கே பாருங்களேன், அவள் கையில் வச்சுருக்கா இல்லையா, அந்த ட்ரெஸ் தான். கீழே ஃபுல்லாக ஸ்கெட்டு மாதிரி பாவாடை வழியே பட்டு பாவாடை கட்டுற இல்லைங்களா, அது மாதிரி நான் காட்டுறேன் பாருங்களேன். அந்த செட்டு தான், கீழே ப்ளூ கலர் மேலே ரெட் கலர். இந்த செட்டு ஒரு செட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு எடுத்தோம். 2700 ரேட்டு கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. ட்ரெஸ்ஸு நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. அங்கே அதில் ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு நாயுடு காலுக்கு வந்தாச்சு எப்பவும் போல்.
எப்போ நாங்கள் எடுக்கிறது எங்களுக்கு நாயுடு ஹால் தான், அதுதான் நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்தாச்சு. அங்கே என்னென்ன எடுத்தோம் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஆளுக்கு 2 நைட்டி எடுத்துக்கிட்டேங்க. நான் 2 நைட்டி, அவள் 2 நைட்டி எடுத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறாள் அம்மனி, அதனால் கர்ச்சீஃப் வேணும்னு சொல்லி கர்ச்சீஃப் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் இன்னும் என்னமோ வேணும்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எல்லாம் டோட்டலாக பில் போட்டாச்சு. என்ன மாதிரியான நைட்டிஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறத நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இங்கே ரொம்ப நல்லாவே இருந்துச்சுங்க. ரெகுலராக நாங்கள் நம்ம எடுக்கிறது தானே, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்ததாக வந்து ஃபேன்சி ஹோம் சைட்டு. இது வந்து வினிஷா பொண்ணோடைய ஃப்ரெண்டு கடை தான் இது. அங்கே ரொம்ப நாளாக போகணும்னு சொல்லிகிட்டே இருந்தால் அது இன்றைக்கி தான் வாய்ப்பு கிடச்சிச்சு. அதனால் அந்த கடைக்கும் போனோம். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோமாக்கா இந்த கடைக்கு போய் நம்ம கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். வாட்சுங்க, நிறைய டெக்கார் பொருட்கள் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதில் தான் வந்து ஒரு ஃப்ளவர் வாஸ் ஜாடி ஒன்று வாங்கினா. அவங்க வீட்டில் வந்து அடிக்கடி வந்து பூங்கொத்து தாங்க வாங்கிந்து கொடுக்குறாங்க. அதனால் அது அப்படியே ஃப்ளவர் வாஸில் வச்சா அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்ல. அதனால் ஒரு கண்ணாடியில் வந்து பீங்கானில் வந்து ஃப்ளவர் வாஸ் ஒன்று வாங்கிக்கிட்டா. இந்த வாட்ச் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜீன்ஸ்லாம் போட்டால் அந்த மாதிரி ஃபேன்சியாக போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீ காலைல இதுக்கு போகிறீல வேலைக்கு வாங்கிக்கோ அப்படின்ன. அதெல்லாம் வேண்டாமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டா. ஆனால் வினிஷா பொண்ணுக்கிட்ட என்னென்னா எதை கேட்டாலுமே வேண்டாம்னு தாங்க சொல்லுவாள். எதுவுமே வாங்கிக்கவே மாட்டா. சட்டுன்னு எதுவுமே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டா. ஏதாவது ரொம்ப விருப்பமாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவாள். ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வருது வைக்கிறதுக்கு ஃப்ளவர் வாஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆமாம், நீங்கள் இந்த பூ வாங்கி போனாங்க. அழகாக இருக்குது. இது அழகாக இருக்குதுன்னு 650 வாங்கிக்கிறேன். சூப்பர். வாட்டர் கேன்லாம் ரொம்ப டிசைனாக இருந்துச்சுங்க. ஏற்கனவே வினிஷாவுக்கும் விகாஸுக்கும் வாங்கிட்டேன். அதனால தான் நான் எதுவும் வாங்கலை வாட்டர் கேன்லாம். ஆனால் வாட்டர் கேன்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த ஸ்கூலுக்கு போகிறீங்க, ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, இவங்க எல்லாமே வந்து இந்த மாதிரி வித்தியாசமாக வாங்கணும், ஹேண்ட்பேக்குக்குள்ளாரியே வாட்டர் கேன்லாம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இந்த மாதிரி வாங்கிக்கலாம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து பெய்டு வீடியோ அப்படின்னு நினச்சிக்காதீங்க, விளம்பரத்துக்காக காட்டுறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நாங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணோம், அதனால் அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக நான் காட்டுற வீடியோ கிடையாது, சரிங்களா? நான் சொன்னேன் இல்லைங்களா, டெக்கார் பொருட்கள் எல்லாம் ரொம்ப அழகழகாக இருக்குன்னு. இது பார்த்திங்களா, அந்த காலத்து டெலிஃபோன் மாதிரியே கடிகாரம் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது டேபிள் மேலே வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவே டெலிஃபோன் மாதிரியே ரொம்ப அழகாக இருந்துச்சு. கடிகாரம் ஏதாவது வாங்கலாமான்னு பார்த்தோம். இருக்கிற கடிகாரத்தையே வந்து பார்க்க முடியல, அது செல்லு போட்டு வச்சுக்க முடியல. எதுக்கு மறுபடியும் கடிகாரம் வாங்கிக்கிட்டு அப்படின்னு தான் கடிகாரம் வாங்கலை. ஆனால் வீட்டுக்கு டெக்கார் பொருளாக வாங்கி வைக்கிறதா இருந்தால் நிறைய பொருள் வாங்கலாங்க. இந்த ஒமேகாவில் வந்து நம்ம எப்படி பார்த்து பீங்காம் பொருட்கள்லாம் வாங்குவோம், அதே மாதிரி நிறைய பீங்காம் பொருட்கள் இருந்துச்சு. சரி, ஒரு ட்ரிப்பு எங்கள் வீட்டுக்காரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு மைண்டில் நினச்சிக்கிட்டு அப்படியே அங்கே இருக்கிறத மட்டும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வந்தேன். இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இது எல்லாத்துலேயுமே தானியம் போட்டு வைக்கிறது. அமுத்தினமாக்கா அப்படி கீழே வந்து ஒரு பாக்ஸில் தானியம் வரும். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் பார்த்துருக்கேன். இது வரைக்கும் நான் வந்து நேரில் பார்க்கவே இல்லை. அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் அது வந்து 2800 நினைக்கிறேன் அந்த பாக்ஸு. ரொம்ப விலையாக இருக்குது அப்படின்ட்டு வேணான்ட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்தோங்க, அதெல்லாம் பார்த்துட்டு வேணுங்கிறத வாங்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வந்த உடனே வினிஷா பொண்ணு வந்து நைட்டிங்கில் போட ஆரம்பிச்சிட்டா. ஃபஸ்ட்டு நைட்டி இந்த பிங்க் கலர் நைட்டி தான். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அழகாக தான் இருக்குது வினிஷா. பின்னாடி டிசைன் இருக்குது, நீ முதுகுலையும் இதே டிசைன். நீ ஃபோனை அங்கங்கே வச்சுக்கிறதுக்கு. நைட்டில வாக் பண்றது சமைக்கிற மாதிரி பண்ண சொன்னா பண்ண மாட்டேனே. ஃபோன் பாக்குற மாதிரி படுத்துட்டு இல்ல பேண்ட் போட்டுருக்கேன் கொஞ்சம். ஐயோ பேண்ட் போட்டுருக்கேன். இப்ப சமையல் ரெடியா? ஹெமிஷா ரெடி ஆயிட்டு யாமினிஷா இப்பதான் வந்து நைட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் பெண்மையா உணர்றா. யாமினிஷா ஆக்சுவலா இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் வந்து நைட்டியை ரொம்ப வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப சீப்பா நினைச்சு அது பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மண்டபத்துல ஒரு இது போட்டு வச்சுட்டாங்க. ஆனா வந்து நைட்டி எவ்வளவு ஃப்ரீயா எவ்வளவு குழு குழுன்னு. எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் இங்க வந்துட்டு
எங்க வீட்டுக்கு வந்துட்டு மேல போய் சல்பாக்கு ட்ரெஸ் எடுக்க எங்க அம்மாவோட நைட்டி எடுத்து வந்து மாட்டினேன். அப்பதான் எனக்கு அதுக்கப்புறம் எங்க அம்மா நான் அடம் பிடிச்சி 2 நைட்டி வாங்கி. ஆமா, அது இப்பதான் 2 நைட்டி. அப்புறம் நெக்ஸ்ட் போறப்பெல்லாம் எடுத்துக்கலாம். ஒன்லி நைட்டி அப்பெல்லாம் இல்ல. இங்க வா, ஏறு நில்டா. சும்மா இந்த காலம் மட்டும் இப்படி வை, சும்மா குஞ்சு வை. இப்படி வச்சு நைட்டி வச்சுட்டு இப்படி ஒரு குழந்தை இடுப்பு ஒரு சைடு இறங்கிட்டா குட்டி நாய் வச்சுக்கிறேன், அதை எடுத்துக்கிட்டா இப்படி வச்சு அப்படின்னு பண்ணுங்க. முழு ஆண்டி ஆபீஷியல் ஆக்டிவா வருவாங்க. உங்களுக்கு பட்டம் கொடுப்போம். மேலும் மேலும் இன்னும் 2 குட்டி போட்டு பிறகு வாழ்த்துங்கள். இந்த கலர் சூப்பரா இருக்குது வினிஷா. பிளாக் போடுவேன். சரி, பிளாக் போட்டோம். எனக்கும் அவளுக்கும் வாங்கின அந்த நைட்டியில் எது அழகா இருக்குதுன்னு போட்டு பார்த்துட்டு தான் எனக்கு கொடுப்பாலாம். அவளுக்கு அழகா இருக்கிறத வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறத கொடுக்குறேன்னு ஒன்றுனா போட்டு வந்துட்டு இருக்கா. இப்போ அடுத்தது வந்து பிளாக் போட்டு வர போறா. நான் கேட்குற நைட்டி போட்டு ரேம்ப் வாக் இல்லடா, இல்லை எல்லாரும் மாதிரியும் 5 வருஷத்துக்கு ஒரே நைட்டியே வச்சிருப்பாங்க நிறைய பேர். அந்த மாதிரி இல்லாம வருஷத்துக்கு குறைஞ்சு ஒரு 4-5 நைட்டியாவது எடுத்துக்கணும். நைட்டி எடுத்துக்கணும். அப்பதான் வந்து நியூ கலெக்ஷனா வரும், போட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். எப்படி நம்ம சாரீலாம் எடுத்துக்கிறோமோ அது மாதிரி நம்ம நைட்டியும் அடிக்கடி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த ஒரே நைட்டிலே பார்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஹஸ்பண்டுக்குலாம். ஆமா வினிஷா, நல்லாதான். ரெண்டு தாங்க சூப்பரா இருக்கும். அது வந்து நம்ம சாரிக்கு சொல்லுங்க மேட்சிங்கா பிளவுஸ் அப்படிங்கிற இழுத்து என்னது ரெட்டு தாங்க மேட்சிங்கா தோசை கரண்டி, இடுப்புல ஒரு குழந்தை, தலையெல்லாம் எண்ணெய் அதாங்க போட்டு. அது மாதிரி பிளாக்ல இருக்கிறத விட ரெட்ல இருந்தது நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன். எனக்கு காட்டுக்கு வேலை செய்யற இடத்துக்கு நான் போறதுனால இந்த பிளாக்கா இருந்தா அது கொஞ்சம் அழுக்குப்பட்டாலும் தெரியாதுங்கிறதுனால கொஞ்சம் டார்க் கலர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். டெய்லி தான் நான் துப்பேன். அப்போ ஒரு 2 டேஸ்க்கு ஒரு டைம் துவைச்சிரு. நைட் ஒரு 7ல இருந்து காலையில ஒரு மறுபடியும் ஒரு 6 வரைக்கும் தான் இருக்கும். அப்போ வந்து நீங்க வந்து 2 டேஸ்க்கு ஒரு டைம் துவைச்சிரு. நாங்களாம் டெய்லியுமே துவைச்சிருவோம். எப்படி நைட்டு போடுவேன், காலையில் மறுபடியும் குளிக்கும் போது போட்டோமா டெய்லியுமே துவைச்சிருவோம். ஓகே, உனக்குலாம் டக் பிடிக்கிற வேலையே இல்லை, சரியாக இருக்குது, சூப்பராக இருக்குது வினிஷா. போயிட்டு வா, நீ அடுத்த ட்ரிப் போகும்போது மறுபடியும் இன்னும் 2 எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்கணும், இவ்வளோதான் லூஸாக இருக்கணும், டைட்டெல்லாம் போடக்கூடாது. ஏதோ அப்பா சட்டை எடுத்து போட்ட மாதிரி பெருசா. இன்றைக்கி வந்து ஒரு 15 பேர்த்துக்கு வந்து காலையில் டிஃபன் செய்யணும். அதுக்காக லக்ஷ்மியை வர சொல்லியிருந்தேன். அதனால் தக்காளி குருமா தாங்க காலையில் வைக்கலாம் அப்படின்ட்டு. அது வந்து நாமெல்லாம் வீட்டில் ஒரு மாதிரி வைப்போம். சரி, சமையல்காரங்க எப்படி வைக்கிறாங்க அப்படிங்கிறத தான் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை வீடியோ எடுத்திருந்தேன். அவங்களும் அதே மாதிரி நாம் வைக்கிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, பட்டை, லவங்கம், கசகசா, சோம்பு இது எல்லாத்தையுமே போட்டு நாம் வதக்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்படிங்க நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக முந்திரி போட்டேன். நான் வந்து முந்திரி கொடுத்தேன், கொஞ்சம் போட்டுக்கோ அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து சமைக்கும் போது அவங்க வந்து பொட்டுக்கடலை தான் போட்டுக்கிறாங்க. கொஞ்சம் நிறக்க பொட்டுக்கடலை போட்டுக்குங்கக்கா, ஏன்னா குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணுன்னா பொட்டுக்கடலை நிறக்க போட்டுக்குங்க அப்படின்னாங்க. நான் முந்திரி போடுவேன், கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்குவேன். ஆனால் இந்த மாதிரி நீங்களுமே ஒரு ட்ரிப் குழம்பு வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேலத்து பக்கம்லாம் வந்து இந்த மாதிரி தான் தக்காளி குருமா வைப்பாங்க. இட்லிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தபடி தக்காளி போட்டுக்கணும். 4 பேர்த்துக்குன்னா ஒரு 2 தக்காளி போட்டால் போதும். ஆட்கள் அதிகம் ஆக தக்காளி பழத்தையும் கொஞ்சம் ஜாஸ்தி படுத்திக்கங்க. இது வந்து ஒரு கிலோ அளவுக்கு தக்காளி போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா 15 பேர்த்துக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக 1 கிலோ அளவுக்கு தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கி கொடுத்துட்டா. அப்படி இது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்தியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஜீரகம்,
ஒரு 10 மிளகும் போட்டேன் அப்படி. ஆனால் நான் வந்து சீரக மிளகு போட மாட்டேன். ஆனால் வந்து லக்ஷ்மி வந்து கொஞ்சம் சீரக மிளகு சேர்த்துனேன் அப்படி. ரொம்ப அதிகம் சேர்த்துல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்திக்கிட்டேன் அப்படி. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாமே நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூளே போட்டுக்கிட்டேன் அப்படி. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம கறி மசாலாலாம் சேர்த்துவாங்க. லக்ஷ்மி வந்து கறி மசாலாலாம் சேர்த்துல. நாங்கள் கூட சமையல்காரங்க ஏதாவது வித்தியாசமாக செய்வாங்க, அதனால் நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் ஒரு சின்ன மாற்றம் கூட இல்லைங்க நான் செய்கிறதுல. நான் எப்படி செய்வேனோ அதே மாதிரி தான் லட்சுமியும் செஞ்சேன் அப்படி. லக்ஷ்மி வந்து வேறு யாரும் இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரோடைய தம்பி ஒய்ஃபு தான் வந்து லக்ஷ்மி. பங்காளிங்க வகையில் வந்து லக்ஷ்மி வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு தம்பி ஒய்ஃப் ஆகுது. அவங்க தான் வந்து வீட்டில் நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க. ஏதாவது வந்து சின்ன சின்ன விசேஷம் அப்படின்னா எல்லாமே செஞ்சு கொடுப்பா அப்படி. ஏதாவது பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னாலுமே வீட்டுக்கு வந்து செஞ்சு கொடுத்துருப்போம் அப்படி. கொஞ்சம் நேரம் வந்து ஆற வச்சுட்டேன். அதில் தேங்காயை போட்டு ஒரு 1.5 தேங்காய் போட்டோம் நாங்கள். முழுசாக ஒரு தேங்காய், அரை மூடி ஒரு தேங்காய், ரெண்டும் போட்டு நல்லா ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்தாச்சு. பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சு அப்படி, நான் சின்ன வெங்காயம் போட்டு தாளிப்பேன், அவ்வளோதான். குழம்ப எடுத்து ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. நாம் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் கூட சமையல்காரங்க ஏதாவது வித்தியாசமாக செய்வாங்கன்னு நினச்சேன். அப்படிலாம் இல்லை, நம்ம தான் செய்வாங்க. எப்படி சமையல்கார வித்தியாசம் செய்வாங்க அப்படிலாம் இல்லைங்க. ஒரு விசேஷத்துக்கு போனோமா சமையல்காரங்க அவங்க டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். அதனால நான் கேட்டேன். அதனால வேற மாதிரி ஏதாவது செய்வா அப்படி லட்சுமி நினச்சேன். நம்ம லட்சுமி நம்ம டேஸ்ட்டு தான் வரும். அதுதான். அதனால் நம்ம எப்படி வீட்டில் வைக்கிறோமோ அப்படியே தான் வச்சுருக்கா அப்படி. ஆனால் இந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து கம்மியாக தேவைப்படும், சாம்பார் நிறையா வரும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி சாம்பாரும் சட்னியும் அரைச்சி கொடுத்தா எத்தனை இட்லி உள்ளே போகுதுன்னே தெரியாமல் எங்கள் வீட்டுக்காருக்கு உள்ளே போகும். அப்படி தானுங்க, உண்மை தான் சொல்கிறேன் நான். முதல்ல தோசை நிறைய சாப்பிடும், இப்போ தோசையெல்லாம் குறைச்சாச்சு. குழம்பும் சட்னியும் ஒன்றா கலக்கி கலக்கி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக உள்ளே போகும் அவருக்கு. பாருங்களேன், அப்படியே சாப்பிடுவாரு. சூப்பர். இன்றைக்கி வந்து நம்ம வைக்க போகிற செடி என்ன, கேசவர்த்தினி. இப்போ எண்ணெய் வந்து ஆட்டினதுனால நிறைய பேர் எண்ணெய் கேட்குறாங்களா, அதுக்கு மெயினான தலைகள்லாம் நமக்கு வேணும் இல்லைங்களா, அதை இப்போ ஒன்று ஒன்றா வாங்கிட்டு வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். பாருங்கள், அங்கே ஒரு 2 செடி இருக்குது. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு தேவைக்கு மட்டும்தான் இந்த கேசவர்த்தினி தலைகள்லாம் பத்தும். ஆனால் எல்லோரும் கேட்குறாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் வைக்கிறதுக்கு பத்தாது. அதனால் இப்போ மறுபடியும் செடிகள் வாங்கிட்டு வந்து மறுபடியும் உற்பத்தி பண்ணாதான் எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு நம்ம செய்ய முடியும். அதனால் ஒரு பக்கம் அந்த செடிகள்லாம் இருக்குதுன்னா மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சரி கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 20 செடி இருக்கும், அது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதையும் ஒரு பக்கம் நடவு செஞ்சிடலாம். இது ஒரு பக்கம் நடவு செஞ்சுட்டா இன்னொரு பக்கம் நடவு மறுபடியும் ஒரு 50 செடி வாங்கிட்டு வந்து நடவு செய்யலாம். ஏன்னா ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு குறைபாடு வந்துச்சுன்னா அது எல்லாம் ஒரே இடத்துல நடவு செஞ்சால் எல்லாமே ஒரே பக்கம் ஒரே மாதிரி நோய் வந்து எல்லாமே ஏதாவது ஒன்று ஆயிரும். அதனால் இடம் மாற்றி மாற்றி வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் நல்லா கொத்து படுக்கணும். இதை கொஞ்சம் மண்ணை லூஸ் பண்ணு. இப்போ நம்ம ஊர் பக்கம் நல்ல மழைங்க. இந்தா சும்மா நார்மலாக போட்டு வச்சிரு. நிறையெல்லாம் மண் போடாத, போடு. அவ்வளோதான், விட்டுரு, நசுக்காத. அப்புறம் அதனால் ஒவ்வொரு பக்கமாக வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வைக்கிறாங்களா, அப்புறம் மறுபடியும் வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வேறு ஒரு இடத்துல வைக்கலாம். அதுக்கு வந்து எந்த இடம் செட் ஆகுதோ அந்த இடத்துல அது நல்லா வளரட்டும் அப்படின்னு. ஏன்னா இது ரொம்ப சென்சிட்டிவான செடிகள், இது வளர்கிறதுக்கு அதுக்கான ஏற்ற இடம் தேவைப்படுது. அதுக்கு தான் எல்லா இடத்துல வச்சாலும் உடனேலாம் வந்துடாது, அதுக்கான பக்குவமான இடம் வேணும். அதனுடைய கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி. பாருங்கள், தென்னை மரத்துக்கு கொஞ்சம் பக்கமாக தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் நில்லாக இருந்தாலும் வரும் இல்லைங்களா, அதுக்கு தான்.
அடுத்ததாக நாங்கள் நடவு செய்ய போகிறது அவுரிங்க. அவுரி செடியுமே ஒரு 10-15 செடி வாங்கிட்டு வந்தேன். நல்லா விதையோடையே இருக்குது, அதனால் வாங்கிட்டு வந்தேன். அதையும் தான் இப்போ நடவு செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. அது வந்து இந்த இடத்துல நடவு செஞ்சிடலாம் அப்படின்னு, ஏன்னா வெயில் படுற இடமா இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லா வரும். அதனால் அந்த இடத்துல வச்சிடலான்னு விதை வச்சுருக்கேன். ஆனால் விதை போட்டு அதை முளைச்சி வந்து அது என்னைக்கு வந்து இலை வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து செடியே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். எல்லாமே நம்ம கிறிஷ் கார்டனில் தான் வாங்கிட்டு வந்தேன். அங்கே வாங்கிட்டு வந்து தான் எல்லாம் இப்போ நடவு செஞ்சிட்ருக்கேன். அவ்வளோதாங்க, இன்றைக்கி வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.